ஏன் நாம மெழுகுவர்த்தி ஏற்றி அன்னை மரியாளிடம் ஜெபிக்கிறோம்? இந்த வழக்கம் வெறும் பழக்கம் அல்ல, இதற்கு ஒரு வரலாறும் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தமும் இருக்கிறது. 1858ஆம் ஆண்டு பிரான்சில் உள்ள லூர்ட்ஸ் என்ற சிறிய ஊரில் 14 வயது சிறுமியான பெர்னடட் வெர்ஜின் மேரியை பல முறை காட்சியில் கண்டதாக சொல்லப்படுகிறது. அந்த காட்சிகள் நடந்த இடம் குகை போன்ற இடம், கிராட்டோ. அங்கே பெர்னடட் கையில் ஏற்றிய மெழுகுவர்த்தியுடன் ஜெபித்தார். அந்த ஒளி அங்கே இருந்தவர்களுக்கு ஒரு அடையாளமாக ஆனது. அதன் பிறகு லூர்ட்ஸுக்கு வருகிற மக்கள் தங்கள் வேண்டுதல்களை மனதில் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபிக்கத் தொடங்கினர். மெழுகுவர்த்தி வெறும் ஒளி அல்ல, ஒளி கடவுளின் சந்நிதி. நெருப்பு நம் ஜெபம் மேலே எழுவது, உருகும் மெழுகு நம்மை நாமே கடவுளுக்கு அர்ப்பணிப்பது. மெழுகுவர்த்தி எரிகிறது என்றால் என் ஜெபம் தொடர்ந்து கடவுளிடம் இருக்கிறது என்ற ஒரு சின்னம்.